அனைவருக்கும் வணக்கம். 12ஆம் வகுப்பு பாடப்புத்தகத்தில் இயல் 6 இதில் இருக்கக்கூடிய எல்லா உயிரும் தொழும் அப்படிங்கிற பாடப்பகுதி. இந்த பகுதியில் முதல்ல நம்ம பார்க்க இருக்கிறது என்னென்னா இலக்கியத்தில் மேலாண்மை அப்படிங்கிறது தான். இதை வே இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் இ.ஆ.ப அதாவது இந்திய ஆட்சிப்பணித்துறை இதில் பேனின்னு போட்டிருக்கிறது என்னென்னு பார்த்திங்கன்னா பணி நிறைவு, அதாவது ஓய்வு பெற்றுட்டார், அதனால் பேனின்னு என்ன செஞ்சுருக்காங்க போட்டிருக்கிறாங்க. நூல்வெளி பகுதி. இந்த பகுதி வே இறையன்பு ஐஏஎஸ் அவர்கள் எழுதியது அப்படின்னு பார்த்தோம். இலக்கியத்தில் மேலாண்மை அப்படிங்கிற நூலில் இருந்து தான் இந்த பாடப்பகுதி எடுக்கப்பட்டு இருக்கிறது. தமிழ்நாடு அரசின் இந்திய ஆட்சிப்பணி அலுவலராக இவர் பணியாற்றி இருக்கிறார். அதுக்கப்புறம் இந்த இந்திய ஆட்சிப்பணித்துறை தேர்வுக்கு கலெக்டருக்குள்ள தேர்வு, அந்த தேர்வை அதில் தமிழை விருப்ப பாடமாக எடுத்து படித்து வெற்றி பெற்றவர். அதாவது ஒவ்வொரு பாடத்திலிருந்தும் நம்மளாம் விருப்ப பாடமாக ஒரு பாடம் 500 மதிப்பெண் தேர்விற்கு எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கிறதுல அவர் தமிழ் பாடத்தை விருப்ப பாடமாக எடுத்து அதில் தேர்வு எழுதி வெற்றி பெற்றிருக்கிறார். மாதிரி இவருடைய படைப்புகள் வேறு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாய்க்கால் மீன்கள், ஐஏஎஸ் வெற்றி படிக்கட்டுகள், 7வது அறிவு, உள்ளொளி பயணம், மூளைக்குள் சுற்றுலா, இது போன்ற நூல்கள், பல நூல்கள் இவர் எழுதியிருக்கிறாரு. அதில் 1-2 நமக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. நிறைய பட்டிமன்றங்களில் நடுவராக இவர் இருந்திருக்கிறாரு. அப்புறம் நிறைய அதாவது தன்னம்பிக்கையை ஊட்டக்கூடிய, ஊக்கமூட்டக்கூடிய வகையில் பேசி காணொளிகள் நிறைய நமக்கு வலையொலிகளாக என்ன செஞ்சிருக்கு, ஊடகங்களில், சமூக ஊடகங்களில் வந்திருக்கிறது. இவர் எழுதிய வாய்க்கால் மீன்கள் அப்படிங்கிற நூலுக்காக வேண்டிய 1995ஆம் ஆண்டு தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய சிறந்த நூலுக்கான பரிசை பெற்றிருக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் சிறுகதை, புதினம், தன் முன்னேற்ற நூல், நம்பிக்கை நூல் அப்படின்னு நிறைய படைப்புக்களங்கள். இவருடைய படைப்புக்களம் மிகவும் விரிவானது. நுழையும் முன் பகுதி. இலக்கியம் நம் இதயத்தில் புதைந்து எப்போது வேண்டும்னாலும் கிளர்ந்து விடுகிற ஒரு விதை தான். அப்போது நம் இதயத்தில் புதைந்து எப்போது வேண்டுமானாலும் கிளர்ந்து விடுகிற விதை எது அப்படின்னா இலக்கியம். இலக்கியங்களில் மேலாண் கருத்துக்கள் நிறையவே இடம்பெற்று இருக்கிறது. அதில் சொல்லப்பட்ட மேலாண் கருத்துக்களையும் நிர்வாக நெறிகளையும் நம்ம என்ன செஞ்சுக்கணும், கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நாட்டின் முன்னேற்றம் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த மேலாண் சிந்தனைகளில் தான் என்ன செய்து இருக்கிறது. ஒன்றை ஆளுமை செய்வது அல்லது ஒருங்கிணைப்பது, ஒன்றை சரிப்படுத்தி நிரல்படுத்தி அதை ஒருங்கமைத்து கொண்டு செல்வது அப்படின்னு இந்த மேலாண்மையை நம்ம என்ன செய்யலாம். ஒவ்வொரு விஷயத்தையும், ஒரு செயலை நம்ம செய்கிறோம் அப்படின்னா இதை எந்த நேரம் செய்யலாம், எப்படி செய்யலாம், அதற்கு எவ்வளவு செலவாகும். இப்போ மாணவர்கள் நீங்கள் படிக்க உட்காருங்க அப்படின்னா ஒரு 2 மதிப்பெண் வினா, ஒரு 4 மதிப்பெண் வினா அப்படின்னா இந்த வினாவை நம்ம இவ்வளோ நேரத்துக்குள்ளே படிக்கணும் அப்படின்னு ஒரு நேரத்தை நிர்ணயம் செய்ய வேண்டும். விளையாடுவதற்கு செல்வதற்கு முன்பாக இதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் விளையாட போகணும் அப்படிங்கிறத நமக்கான ஒரு கட்டுப்பாடு அந்த இடத்துல நம்ம வைக்கணும். அதே மாதிரி எந்தெந்த வேலையை எப்போ செய்யணும் அப்படிங்கிற ஒரு நெறிமுறையை வகுத்து அதன்படி நடப்பது, எப்படி செய்யணும், எப்போ செய்யணும், அதற்கு செய்யக்கூடிய தேவைகள் என்ன, இப்படி அனைத்தையும் ஒருங்கமைப்பது தான் இந்த மேலாண்மை அப்படின்னு நம்ம நினைச்சலாம் சொல்லலாம். மனித இனம் தொடங்கிய உடனேயே மேலாண்மை செயல்பட தொடங்கிவிட்டது. ஆதி காலத்தில் இருக்கக்கூடிய மனிதன்கிட்ட இந்த தலைமை பண்பும் வழிநடத்தும் இயல்பும் அவனை இயற்கையோடு இயைந்து இடர்களை தாண்டி வாழ்கிறதுக்கான ஒரு வழியை அங்கு உருவாக்கியது. இந்த பண்பு மூலமாக தான் அவனால் குழுவாக செயல்பட்டு இயற்கையினுடைய சீற்றத்தை எதிர்கொள்ள முடிகிறது. இயற்கையின் சீற்றங்கள் அப்படின்னா புயல், வெள்ளம், இந்த மாதிரி வரக்கூடிய இந்த இயற்கை சீற்றங்கள்ல இருந்து அவனால் தப்பித்து வர முடிகிறது. அதுக்கப்புறம் அவர்களில் ஒருவனை முன்னின்று அவர்களை ஒழுங்குபடுத்தவும். அப்போ அந்த இயற்கை சீற்றத்தில் பலரும் பலவிதமான யோசனைகளில் செயல்பட்டால் எதுவுமே கைகூடாமல் போயிடும். அப்போ அவர்களை எல்லாம் ஒருங்கமைத்து கொண்டு செல்வதற்கு ஒரு தலைமைத்துவம் வாய்ந்தவன் இருக்க வேண்டும். அப்போ அவர்களை கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய அளவிற்கு ஆளுமை பண்பு உடையவனை தான் தலைவனாக வைத்திருந்தார்கள். இப்போ தன்னை பிணைத்திருந்த சங்கிலிகளை தகர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அவன் நினைச்சான் முன்னேற்றம் அடைய முடிந்தது. அவன்கிட்ட இருந்த அந்த மேலாண்மை பண்பு தான். முதல்ல நம்ம பார்க்குறது நேர மேலாண்மை. இதுதான் நமக்கு எல்லாத்திற்குமே ரொம்ப முக்கியமான ஒன்றாக இருக்கக்கூடியது. மனிதன் தனக்கான ஓய்வு நேரத்தை உருவாக்கிய தொடங்கிய போது இந்த மேலாண்மை பண்பு உருவானது. ஓடிட்டே இருக்கிறான், தன்னுடைய உணவுக்காக ஓடிக்கொண்டே இருந்தவன் ஒரு நிலையில் தனக்கு ஓய்வு வேண்டும் அப்படின்னு எண்ண ஆரம்பிக்கிறான். அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் இந்த மேலாண்மை கருத்து உருவாகிறது. அப்போ என்ன செய்யணும், அந்த நமக்கு ஓய்வு வேணும் அப்படின்னா விரைவாக செய்யக்கூடிய வேலையை விரைவாக செய்யணும். அதுக்காண்டி வேலை செய்யாமல் இருக்கணுங்கிறதுல செய்கிற வேலையை விரைவாக செய்யணும். அப்போ
அப்போ இந்த வேலையை இவ்வளவு நேரத்திற்குள் நான் முடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு பண்பை அந்த இடத்துல அவன் என்ன செய்கிறான், கொண்டு வரான். இதான் விரைவாக வேலை செய்யக்கூடிய, பணியை எளிதாக்கக்கூடிய கருவிகளை செய்தபோது அவனால் ஓய்வு நேரத்தை உருவாக்க முடியுது. அதுக்கப்புறம் அவனுடைய ஓய்வு நேரத்தில் அவன் என்ன செய்கிறான், சிந்திக்கவும் இன்னும் வளமான வாழ்க்கை கூறுகளை அமைக்க முடியும் அப்படிங்கிறத சிந்தனையை அங்கே கொண்டு வரான். இன்னும் கூட அதிக நேரத்தை உருவாக்க முடிந்தவர்களே வரலாறு படைப்பவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆம், எந்த ஒரு காரியத்திற்காக நாம் அதாவது செயல்படுறதுல இப்போ விளையாட்டுக்கு நம்ம அதிக நேரம் நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்னா அப்போ அது வீணானது அப்படின்னும் சொல்ல முடியாது. அந்த விளையாட்டிற்கு நாம் பயன்படுத்தக்கூடியதையும் முறையான முறையில் நாம் பயன்படுத்த வேண்டும். அதே மாதிரி தான் படிப்பிற்கு எந்த இடத்துல நம்ம அதிகமான அளவிற்கு நேரத்தை ஒதுக்க முடிகிறதோ நம்மளால், அப்போ நம்ம வரலாறு படிக்க முடியும். ஆனால் பயனற்ற பொருட்களில் அந்த கைபேசியில் நேரத்தை விரயமாக்குவதும், நண்பர்களோடு வீண் விவாதங்கள், வீணாக விளையாடி வெட்டி பேச்சுகளை பேசி நேரத்தை விரயமாக்குவதோ எதற்கும் பயன்படாது. அப்போ நம்ம ஒதுக்கக்கூடிய அந்த நேரம் ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டும். சிறந்த நிர்வாகியாக இருந்தால் கூட உரிய நேரத்தை தேர்ந்தெடுக்கலை அப்படின்னா வெற்றி கிடைக்காம என்ன செஞ்சிடும், போயிடும். நம்ம எல்லா தேர்வுகளும் முடிஞ்சதுக்கு அப்புறமா கடைசியில் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் நம்முடைய தேர்வு முடிவுகள் எல்லாம் நம்மளுடைய எதிர்கால வாழ்க்கைக்கான இதில் போய் நிற்கும் போது, அந்த வரிசையில் நிற்கும் பொழுது நான் தேர்வுக்கு முன்னாடியே இன்னும் நல்லா படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தை தவற விட்டு பின் ஏங்குவதால் ஒரு பயனும் கிடைக்கும். இதை தான் வள்ளுவர் சொல்கிறாரு, ஏற்ற காலத்தை அறிந்து ஏற்ற இடத்தையும் தெரிந்து ஒரு செயலை மேற்கொண்டால் உலகத்தை கூட நம்மளால் அடையணும்னு நினச்சோன்னா அடைய முடியும் அப்படின்னு சொல்லி. அதுக்கு தான் திருக்குறள், ஞாலம் கருதினும் கைகூடும் காலம் கருதி இடத்தால் செய்யன். இந்த உலகத்தையே அடைய நினைச்சாலும் நம்மளால் அடைய முடியும். என்ன செய்யணும், காலம் கருதி இடத்தையும் அறிந்து கரெக்டான முறையில் சரியான முறையில் செய்யும் பொழுது. ஒரு அரசன் ஒரு நாளை எவ்வாறு ஒதுக்கி பணியாற்ற வேண்டும் அப்படிங்கிறத எந்த அதிகாரத்தில் சொல்கிறாருன்னா, மடியின்மை, மடினா சோம்பல், இன்மைனா இல்லாதது, சோம்பல் இல்லை. அந்த மடியின்மை என்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் அட்டவணையோட ரொம்ப அழகாக என்ன செய்கிறாரு, சொல்லியிருக்கிறாரு. சீனத்தில் புழங்கக்கூடிய ஒரு உருவக கதை, அந்த நேர மேலாண்மையை பற்றி ரொம்ப அழகாக என்ன செய்யுது, சொல்லுது. சீனத்தில் யாங்சவ் அப்படிங்கிற பகுதியில் நிறைய இளைஞர்கள் என்ன செய்கிறாங்க, நீச்சல் வீரர்கள், அதாவது நீச்சலில் திறன் வாய்ந்தவர்களாக இருக்கிறாங்க. அங்கே ஆழமான நதியை இளைஞர்கள் சிலர் படகு மூலம் கடக்கும்போது மலை பிடிப்பு பகுதியில் வெள்ளம் ஏற்பட்டது. வெள்ளம் வந்த உடனே இந்த படகு என்ன செஞ்சது, தன் நிலை தடுமாறி படகு கவிழ்ந்து விட்டது. எல்லாருமே அந்த படகுல பயணம் செய்த நண்பர்கள் அத்துணை பேரும் என்ன செய்கிறாங்க, நதியில் விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே இதை உள்ளவங்க எல்லாருமே நல்ல நீச்சல் அடிக்க தெரிஞ்சவங்க தான். அதனால அவங்க எல்லாருமே நீச்சல் அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவர்களையும் மிக சிறந்த நீச்சல் வீரர் ஒருவனும் இருக்கிறான். ஆனால் அவன் சற்று சரியாக நீந்தாமல் என்ன செய்கிறான், தத்தளித்துட்டு இருக்கிறான். இப்போ ஏன் எல்லாத்தையும் விட திறமையானவன் நீ தான், ஆனால் ஏன் இவ்வளவு பின்தங்குகிறாய் அப்படின்னு சொல்லி மற்ற நண்பர்கள்லாம் கேட்குறாங்க. நீ அதிசிறந்த நீச்சல் வீரன் ஆயிற்றே என்று மற்றொருவர் விளங்கினார். அதை கேட்ட உடனே தங்களை காட்டிலும் சிறந்த வீரன் தத்தளிப்பது அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வியப்பாக இருக்குது. உடனே நான் என்னுடைய கச்சையில் 1000 பொற்காசுகளை கட்டி கொண்டு இருக்கிறேன், அதாவது இடையில் இருக்கக்கூடிய அந்த இடைக்கச்சையில் 1000 பொற்காசுகளை கட்டி கொண்டுட்டு இருக்கேன், அதனால என்னால் வேகமாக நீந்த முடியலை. உடனே அவங்க எல்லாரும் சொல்கிறாங்க, அதை தூக்கி எரிஞ்சிட்டு நீந்தி கரை சேரு. மற்றவர்கள் எவ்வளவோ வற்புறுத்தியும் அவனுக்கு அந்த 1000 பொற்காசை விடுறதுக்கு மனசே இல்லை. அதனால் அவன் தன்னுடைய அரிய உயிரையே என்ன செஞ்சிட்டான், இழக்கக்கூடிய ஒரு நிலை, அந்த தண்ணியோட அடித்து செல்லக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டு அவன் உயிரே இறக்குற மாதிரி ஆயிட்டான். எது எந்த நேரத்தில் முக்கியம் அப்படிங்கிறத எடுத்து சரியான முடிவெடுப்பதில் தான் வாழ்வினுடைய வெற்றியே அடங்கியிருக்கிறது. இன்று நாம் நண்பர்களோடு வெட்டியாக இருந்து கைபேசியில் விளையாடுவதும் நண்பர்களோடு உரையாடுவதும் வீணாக பேசி நேரத்தை கழிப்பதும் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த 1000 பொற்காசு போல நம் இடையில் கட்டி கொண்டு இப்படி திணறி கொண்டு இருந்தோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை என்ன செஞ்சிடும், தத்தளிக்கக்கூடிய ஒன்றாகவே மாறிவிடும். அதுவே சிறந்த நேர மேலாண்மை என்பதைத்தான் தொன்மை மிகுந்த இந்த சீன கதை நமக்கு என்ன செய்கிறது, சொல்கிறது. இப்போ வேளாண்மையில் மேலாண்மை வரக்கூடியது, அதாவது விவசாயத்தில் வேளாண்மையிலும் மேலாண்மை கூறுகள் இருக்கிறது. இது நமக்கு வினா 4 மதிப்பெண் வினாவாக கூட இருக்கிறது. இது அப்படியே எழுத வேண்டியதுதான். வேளாண்மையிலும் மேலாண்மை கூறுகள் உண்டு, முதல் கருத்து. அடுத்ததாக சரியான பயிரை தேர்ந்தெடுக்கணும். வேளாண்மைனா எந்த நேரத்தில், இப்போ மழைக்காலம் அப்படின்னா அதற்கு ஒரு பயிர்,
வெயில் காலம் என்றால் அதற்கு ஒரு பயிர், கோடையில் போட வேண்டிய பயிர் ஒன்று அப்படின்னு நிறைய அந்த காலத்திற்கு ஏற்றார் போல பயிரை தீர்மானிக்க வேண்டும். அப்போ சரியான பயிரை தேர்ந்தெடுத்தல், அப்புறம் உரிய நேரத்தில் விதைக்கணும். எந்த நேரத்தில் விதைக்கணுமோ அந்த நேரத்தில் விதைக்கணும். இப்போ மழை பெஞ்சு 2 நாள் 3 நாளில் விதைக்க வேண்டியதை விட்டுட்டு நல்ல தரையெல்லாம் திரும்ப காஞ்சதுக்கு அப்புறம் நம்ம விதைக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா அது பயன் தராது. அப்போ சரியான நேரத்தில் விதைத்தல், அப்புறம் சரியான நேரத்தில் நம்ம என்ன செய்யணும், அந்த பயிர் விதைத்த விதை வளர்வதற்கு ஏற்புடைய வகையில் அதற்கு நீர் மேலாண்மையை நெறிப்படுத்தி வழங்க வேண்டும். அப்புறம் அறுவடைக்கு பின் இந்த நேரத்தில் இதை விற்றால் நல்ல விலைக்கு வருமா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். அப்படி நல்ல விலை வரல அப்படின்னா அதை சற்று பாதுகாத்து வைத்து விற்கலாம். அப்படின்னா அந்த அறுவடைக்கு பின் அதை பாதுகாக்க வேண்டும். உரிய விலை வரக்கூடிய வகையில் இந்த பயிர், இந்த பொருளுக்கு எந்த நாசமும் ஏற்படாத வகையில் தக்க முறையில் பாதுகாக்க வேண்டும். இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் விழிப்புணர்வும் பொறுப்புணர்வும் நிர்வாக நெறியும் இணைந்தால்தான் இந்த வேளாண்மை தொழில் என்ன செய்ய முடியும், செழிக்க முடியும். கம்பராமாயணத்தில் தசரதன் தன்னுடைய நாட்டை ரொம்ப மிகவும் செப்பமாக அல்லது மிக அருமையாக நுணுக்கமாக ஆட்சி செய்துட்டு இருக்கிறான் அப்படிங்கிற இதை கம்பர் யாரோட ஒப்பிட்டு சொல்கிறாரு அப்படின்னா, இந்த விவசாய நிலம் வைத்திருக்கிறவரோட சொல்கிறார். வையகம் முழுவதும் வரிஞன் ஓம்பும் ஓர் செய்யன காத்து இனிது அரசு செய்கின்றான். வையகம் முழுவதையும் வரிஞன் ஓம்பும் ஓர் செய். வரிஞன்னா வறுமையில் இருக்கக்கூடியவன், அவன்கிட்ட அந்த ஒரே ஒரு வயல் தான் இருக்குது. அந்த ஒரு வயலில் அவன் கண்ணும் கருத்துமாக பாதுகாத்துக்கிடுவான் ஒரே ஒரு பொருள் இருக்கும்போது. அதனால் அவன் எப்படி அந்த ஏழை இந்த ஒரே ஒரு பொருள் வயலை பாதுகாக்கிறானோ அதை போல இந்த தசரத மன்னன் இந்த நாட்டை இனிதாக ஆட்சி செய்கின்றான் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து வேளாண் மேலாண்மையோடு மனித செயலை ஒப்பிட்டு பிற பாடலாக நினைச்சிற இந்த ஒரு பாடலை கொடுக்குறாரு. இன்சொல் விளை நிலனா ஈதலே வித்தாக, வன்சொல் களைகட்டு வாய்மை எருவட்டி, அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன பாடல் அறநெறிச்சாரம் அந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கு. இந்த பாடல் மூலமாக என்ன விளக்க வராங்க அப்படின்னா, விவசாயம் வேளாண்மை வாழ்க்கையோடு தொடர்புடையது அப்படின்னு சொல்றாரு. அதனால தான் இனிமையான சொற்களை விளைநிலம் அப்படின்னு சொல்லிட்டு, ஈதல் பிறருக்கு உதவக்கூடியதை விதை அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி வன்சொல் தீமையான கடுமையான சொற்களை வன்சொல் அது கலை அப்படின்றாரு. கலைனாலே வயல்வெளியில இருந்தால் அதை தூர எடுத்து போடணும், வேணா இருக்கக்கூடிய பயிரையும் நாசமாக்கிவிடும். அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கையில வன்சொல் கடுமையான சொற்கள் இருந்தால் அப்படியே வாழ்க்கையே அதை நாசமாக்கிவிடும். வாய்மை உண்மை அப்படிங்கிற உரத்தை இட வேண்டும், எருவட்டி உரத்தை இட வேண்டும். அன்பு அப்படிங்கிற நீரை பாய்ச்ச வேண்டும். அப்படி என்றால் அறம் அப்படிங்கிற கதிர் ஈனும். அந்த மாதிரி ஓர் பைங்கூழ் அழகான பசுமையான உணவு பொருள் தானியம் விளைந்து வரும், விளையக்கூடிய நிலமாக அந்த நிலம் இருக்கும். அதுபோல் நாமும் இந்த மாதிரியான பண்புகளை இன்சொல் பேசக்கூடியதாகவும், ஈதல் பண்புடையவர்களாகவும், வாய்மை பேசக்கூடியவர்களாகவும், அன்பு உடையவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்றார். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, வேளாண்மையில் செய்வது போல் மேலாண்மை நெறிய கொள்கிறவங்க சிறந்த மேலாளராகவும் நிர்வாகியாகவும் இருக்கிறாங்க. அவர்களிடம் பணிபுரிங்கிறவங்க கூட அவங்களோட பணிபுரிகிறத ஒரு பாரமாக நினைக்காம சாரமாக தன்னுடைய இயைந்து அவங்களோட மகிழ்ச்சியாக அந்த நிகழ்வுகளை செய்கிறாங்க. வணிக மேலாண்மை 2000 ஆண்டுகளுக்கு முன்பே பன்னாட்டு வாணிகம் நிகழக்கூடிய இடமாக நம்முடைய தமிழகம் இருக்குது. இந்த வணிகம் நடைபெறும் போது அது குறித்த மேலாண்மை இயல்பாக இங்கே என்ன செய்யுது, விரவி ஓங்கி பரவியே இருக்கிறது. சங்க இலக்கியங்களில் தமிழர்களுடைய பண்டைய வணிக பரிமாற்றங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்நிய நாடுகளுடைய வாணிகம் செய்யும் போது நம்மிடம் பரிமாற ஏதுவான உயர்தர பொருட்கள், அந்த நாடுகளின் பண்பாடு குறித்த ஆழ்ந்த அறிவு, அவர்கள் வருவதற்கேற்ற சிறந்த துறைமுகங்கள், இரு மொழிகளையும் அறிந்த மொழிபெயர்ப்பாளர்கள், இந்த மாதிரியான சாத்தியக்கூறுகள் எல்லாம் இருந்ததால இந்த ஏற்றுமதி இறக்குமதி சிறப்பாக நடைபெற்றது. அதே மாதிரி தமிழகத்தினுடைய செல்வ வளம் ரொம்ப அதிகமாகவே மேம்பட்டதாக இருக்கிறது. இதுவும் நம்ம இலக்கியத்திலே பார்க்கலாம். காவிரி பூம்பட்டினத்தில் கடல் வழியாக வேறு நாடுகளில் இருந்த மரக்கலங்களில் வந்த பொருட்களை எல்லாம் இறக்குமதி செய்கிறாங்க. அப்புறம் நிலத்தில் இருக்கக்கூடிய வேறு பொருட்களை வேறு நாடுகளுக்கு ஏற்றுமதி அனுப்பவும் கணக்கிட இயலாத அளவுக்கு பொருட்கள் எல்லாம் என்ன செய்யுது, இந்த பண்டக சாலைக்கு முன்னாடி குவித்து வைக்கப்பட்டு இருக்கிறது. இதை தான் எனது 10 நீரி நின்று பட்டினப்பாலை, இதை பட்டினப்பாலை சொல்லுது. நீரி நின்று நிலத்து ஏற்றவும் நிலத்தினின்று நீர் பரப்பவும் அளந்து அறியா பல பண்டம் வரம்பு அறியாமை ஈண்டி.
அப்படின்னு சொல்கிற நீரில் இருந்து அங்கே கப்பலில் படகுல வந்த பொருளை நிலத்தில் இறக்கவும், இப்போ நிலத்தில் இருக்கிற பொருளை நீரில் பரப்பவும், அதாவது நீரில் ஏற்றி அனுப்பவும் அளந்து அறிய முடியாத அளவிற்கு நிறைய பொருட்கள் என்னது வரம்பு, அதுக்கு எல்லை இல்லாத அளவிற்கு அதிகமான அளவு பொருள் பெருகி நிரம்ப என்ன செய்கிறது இருக்கிறது. அதுக்கப்புறம் இந்த பொருட்களுக்கெல்லாம் என்ன செய்வாங்க அப்படின்னா சுங்கம் வரி வசூலிக்கிறதுக்கு ஒரு சுங்கம் வரி விதிக்கிறாங்க. அந்த வரியை வசூலித்ததுக்கப்புறம் அதற்கு மேலே புலி சின்னத்தை இதில் வரி எல்லாமே கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஒரு முத்திரை கொடுத்துறாங்க. அதுக்கப்புறம் தான் அது ஏற்றுமதிக்கே என்ன செய்து போகிறது. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரோபோ அப்படிங்கிற ஒரு அகஸ்டஸ் சீசரை பாண்டிய நாட்டு தூதுக்குழு ஒன்று போய் சந்திக்க போகிறாங்க. எப்போனா புது ஆண்டு காலம் 20ஆம் நூற்றாண்டு. அதை பற்றி நிறைய தமிழர்களுக்கும் கிரேக்கர்களும் ரோமானியர்களுக்கும் இடையே இருந்த வாணிக உறவு இது எல்லாத்தையுமே இலக்கியங்கள் மூலமாக நம்ம அறிஞ்சிக்கலாம். புறநானூரில் 56வது பாடலில் யவனரது கப்பல் அப்படிங்கிற குறிப்பு இடம்பெற்றிருக்கிறது. யவனர்கள்னால் அந்த கிரேக்கர்கள், அந்த நாட்டில் இருந்து வரக்கூடிய வியாபாரிகள் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம் சொல்லலாம். அடுத்து பலர் வணிகம் செய்யும் பொழுது லாபம் கிடைக்கிறது என்கிற மிதப்பில் தம்மை பற்றி உயர்ந்த பிம்பத்தை என்ன செய்கிறாங்க உருவாக்கிக்கிறாங்க. பிறகு நாம் தொட்டதெல்லாம் தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னே தெரியாத ஒரு துறையில் என்ன செய்கிறாங்க இறங்குறாங்க ஒரு நாள். அதுக்கப்புறம் அந்த தெரியாத துறையில் இறங்குனதுனால நஷ்டம் ஏற்பட்டு கன்னத்தில் கை வச்சு கலங்கக்கூடிய ஒரு நிலை என்ன செய்யும் ஏற்படும். அதனால் நம்ம ஒரு செயலை செய்யணும் அப்படின்னா நம்மளுடைய வலிமையின் அளவு அறியாமல் அதை செய்யக்கூடாது. அதைத்தான் திருவள்ளுவர் சொல்கிறாரு, நம்முடைய வலிமையின் அளவு அறியாமல் மன வெளிச்சியினால் சும்மா என்னால் எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லி வீண் விதண்டாவாதம் பேசிட்டு அதை தொடங்கிட்டு அதை முடிக்க வழி இல்லாமல் இடையில அழிந்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதுதான் உடைத்தம் வழி அறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர். உடைத்தம் தம்முடைய வலிமை என்ன அப்படிங்கிறத அறியாமல் சும்மா யார் யாரோ சொல்கிறத கேட்டுக்கிட்டு என்னால் முடியும் அப்படின்னு ஊக்கத்தின் ஊக்கி தொடங்கக்கூடிய அந்த செயல் இடையில பாதியிலே முடிந்து வீணாக போய்விடும். மாதிரி போட்டியாளர்களே நமக்குள் உந்து சக்தியை உற்பத்தி செய்கிறார்கள் அப்படிங்கிறது மேலாண்மையினுடைய விதி. நம்முடைய போட்டிக்கு வரும் அனைவரையும் அழித்துவிட வேண்டும் அப்படின்னு நினைக்கவே கூடாது. போட்டிக்கு வரவங்கள நமக்கு சக போட்டியாளர்னு தான் நினைக்கணுமே தவிர அவங்கள அழிச்சிடணும்னு நம்ம நினைக்கக்கூடாது. மேலாண்மை புலியை பூனை போல நடத்தினால் அது பூனையாகவே என்ன செய்யணும் ஆயிரும் அப்படிங்கிறது பொன்மொழி. இப்போ நிறைய இடங்கள்ல பார்த்தோன்னா புலி இந்த மாதிரி விலங்கினங்கள் எல்லாம் இந்த சர்க்கஸ்லலாம் பழக்கி அப்படியே வச்சுருப்பாங்க. புத்திசாலிகள் என்ன செய்வாங்க பூனைகளையும் புலியாக்குவார்கள். அதே மாதிரி அவசரக்காரர்கள் புலிகளையும் எலிகளாக்குவார்கள். எல்லாத்தையும் உருவாக்குறது நாம தான். அப்போது நம்மளால் படிக்க முடியும் அப்படின்னு நினச்சா நம்மளால் படிக்க முடியும். நம்மளுடைய நண்பர்களை நம்மோடு இணைத்து படிக்க வைக்க முடியும் என்று எண்ணி அவர்களுக்கும் சொல்லிக் கொடுத்து படிக்க வைக்க முடியுமா அப்படின்னா நிச்சயமாக முடியும். இந்த அவசரக்காரர்கள் தான் என்ன செய்கிறாங்க நல்ல பலம் வாய்ந்ததை கூட ஒன்றும் இல்லாததாக ஆக்கி விடுகிறார்கள். அடுத்து நிர்வாக மேலாண்மை. உயர் பதவிகளில் இருக்கிறவங்க எல்லாத்துலேயும் நிபுணத்துவம் பெற்றவர்கள் இதெல்லாம் இருக்கிறாங்களா அப்படின்னா அது சாத்தியம் கிடையாது. எல்லாரும் எல்லாத்துலேயும் சிறந்தவர்களாக இருப்பது சாத்தியமில்லாத ஒரு விஷயம்தான். ஆனால் திறமைசாலிகள் யார் அப்படிங்கிறத அறிந்து அவர்களை அருகில் வைத்து கொண்டால் அது போதுமானது. அதோடு மட்டும் இல்லாமல் தெரிந்திருப்பது ஒரு வகையான அறிவு அப்படின்னு நினச்சிட்டோம்னா யாருக்கு தெரியும் என தெரிந்திருப்பது மற்றொரு வகை. அதாவது ஒரு செயலை நம்ம எனக்கு தெரியும் அப்படின்னு தெரிஞ்சிருக்கிறது ஒரு வகை, அது ஒரு வகையான அறிவு. இந்த செயலை இவன்கிட்ட கொடுத்தா இவன் சிறப்பாக செய்வான் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருக்கிற அறிவு இருக்கு இல்லையா, அது மற்றொரு வகை. இதுதான் நாலடியார் என்ன செய்யுது இதை பக்குவமாக சொல்லுது. கல்லாரே ஆயினும் கற்றாரை சேர்ந்தொழுகின் நல்லறிவு நாளும் தலைப்படுவர். அவன் படிக்காதவனே இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் படித்தவங்களை சேர்ந்தொழுகும் போது அவர்களோட சேர்ந்து அவர்களுடைய நற்பண்புகள் அவருடைய நல்ல அறிவு அவர்கள் நடக்கக்கூடிய அந்த பாதையின் வழியாக கற்றுக்கொண்டு தானும் நல்லவனாக தலைப்படுவான். இந்த நிர்வாகத்தில் வரவே செலவை தீர்மானிக்கணும். வரவை தாண்டி நிறைய செலவு செய்கிறவன் அடுத்தவர்களிடம் போய் கையேந்தக்கூடிய ஒரு நிலை நிச்சயம் ஏற்படும். இன்று நிறைய பேர் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு நிலை தான் ஏற்படுது. நம்மக்கிட்ட நம்மளுடைய மாத வருமானம் 20,000 அப்படின்னா நம்ம கடன் கட்ட வேண்டியதே என்ன செய்யணும் 25-30,000 இருக்கும். அப்போது இதில் கடனும் கெட்டவா இல்லை உணவுக்காக பார்க்கவா அப்படிங்கிற ஒரு நிலை என்ன செஞ்சிடும் ஏற்பட்டு விடும். இது தான் ஔவையாரும் நல்வழியில் சொல்கிறாரு. ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் அழிந்து மதிகெட்டு போன திசை எல்லாருக்கும் கள்ளனாய் 7 பிறப்பும் தீவியனாய்
நல்லாருக்கும் பொல்லானாம் நாடு. ஆன முதலில் நாம் சேகரிக்கக்கூடிய அந்த பொருளில் அதிகம் செலவாயிட்டு அப்படின்னா மானம் அழிஞ்சு அறிவே இல்லாமல் யோசிக்கக்கூடிய நிலையே இல்லாமல் போயிடும். போன திசை எந்த திசைக்கு போனாலும் எல்லாருக்கும் கள்ளன் மாதிரி திருடன் மாதிரி நம்ம என்ன செய்யணும், ஒளிஞ்சு மறைஞ்சு ஆக வேண்டும். 7 பிறப்பும் தீய நாய் நல்லாருக்கு பொல்லானாம் நாடு, அந்த மாதிரி ஆகக்கூடிய ஒரு நிலை என்ன செய்துவிடும், ஏற்பட்டுவிடும். மேலான மேலாண்மை அப்படிங்கிறது வெறும் புத்தக அறிவுடன் முடிகிறது கிடையாது. நொடிக்கு நொடி சூழல்கள் மாறிக்கிட்டே தான் இருக்குது. ஏற்கனவே தயாரித்து வைத்த அறிவு கூறுகளை கொண்டு நாம் புதிய நெருக்கடியை எதிர்கொள்ள முடியாது. அதனால தான் இப்போல்லாம் பல நிறுவனங்களில் முன் அனுபவம் அப்படிங்கிறது எதிர்மறையாக போயிடுச்சு. அதாவது அனுபவசாலிகள் செக்குமாடாக இருப்பாங்க. ஆனால் நமக்கு தேவை ஜல்லிக்கட்டு காளைகள். செக்குமாடு அப்படின்னா அது போன திசையில் அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும். ஆனால் நமக்கு தேவை என்னன்னா ஜல்லிக்கட்டு காளை எந்த திசையிலையாவது ஒரு திசையில் போய் தாம் தன்னை பிடிக்க வரவங்களிடமிருந்து தப்பித்து போகக்கூடிய அந்த பண்பு என்ன செய்யணும் வேண்டும். 126 ஒற்றை வரிகளில் எழுதிய இந்த துளிகள் அப்படிங்கிற நூலினுடைய உலக புகழ் பெற்றவர் தான் ஹெராக்ளிட்டஸ் அப்படிங்கிறவர். இவர் கிரேக்க நாட்டை சார்ந்தவர். 2 முறை ஒருவன் ஒரே நதியில் இறங்க முடியாது என்று அவர் சொன்ன கோட்பாடு வாழ்வுக்கும் பொருந்தும். அதாவது வர்த்தகத்துக்கும் பொருந்தும். கடந்த ஆண்டு பொருள் பற்றாக்குறை ஏற்பட்ட போது சமாளித்த விதத்தை இந்த முறை என்ன செய்யுது, அனுசரிக்க முடியாது. அதுக்கு தான் என்ன செய்ய, 2 முறை ஒருவன் ஒரே நதியில். ஏற்கனவே ஒரு பிரச்சனையை ஒரு முறை ஒரு பிரச்சனை ஒரு மாதிரி கையாண்டோம் அப்படின்னா அடுத்த முறையும் அதே முறையில் கையாண்டு நம்ம தப்பிச்சிட முடியும் அப்படின்னா முடியாது. அதுக்கு தான் என்ன செய்கிறார் இவர், 2 முறை ஒருவன் ஒரே நதியில் இறங்க முடியாது. ஏன்னா நதியின் போக்கு போய்கிட்டே இருக்கும். அப்போ அந்த நீர் அந்த இடத்துல அப்போ என்ன செய்யவே செய்யாது, இருக்கவே இருக்காது. அதே மாதிரி வாழ்க்கை கடந்து கொண்டே இருக்கும். அதனால் அதை நம்ம அதற்கு ஏற்றார் போல தான் மாற்றி அமைத்து கொள்ள வேண்டும். இப்போது ஓடும் நதியின் வெள்ளம் வேறு, நேற்று ஓடிய வெள்ளம் வேறு. இந்நேரம் கடலில் கலந்திருக்கும். நேற்று ஓடினது கடலவே கலந்திருக்கும். அந்த ஒவ்வொரு நாளும் சூரியன் என்னதுதான் புதிதாக தான் வருகிறது சொல்லி இந்த ஒற்றை வாக்கியத்தில் 1000 பொருள் இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒரு புது சூழல் சந்தையில் என்ன செய்யுது, சந்தையிலாக இருக்கட்டும், நம்மளுடைய வாழ்க்கையிலாக இருக்கட்டும், நம்மளுடைய பள்ளியிலாக இருக்கட்டும், இந்த புது சூழல்கள் நிலவி கொண்டுதான் இருக்கிறது. நேற்று நாம் வாடிக்கையாளராக இருந்தவர் இன்று அவ்வாறு தொடர வாய்ப்புகள் குறைவாக என்ன செய்யும் இருக்கும். அது மாதிரி அடுத்தவர் நலனுக்காக வாழ்பவரே தலைமை பண்பு மிக்கவராக என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்க. இந்திரருக்குரிய அமுதமே கிடைத்தாலும், அதாவது உண்டால் அம்மை உலகம் இந்திரர் அமிழ்தம் எய்வதாயினும், இந்திரருக்குரிய அமிழ்தமே நமக்கு கிடைத்தாலும் அதை எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வைக்காம தனித்து நானே அதை சாப்பிட்டுக்கிறேன்னு தனித்து உண்ணாமல் இருக்கக்கூடியவர்கள் தான் தமிழர்கள். அதுபோன்று தான் அதியன் அவ்வைக்கு என்ன செய்ய நெல்லிக்கனியை கொடுத்தது. இத்தகைய பண்பால் தான் இன்றைக்கு நிர்வாக நெறிகளை இலக்கியங்கள் என்ன செய்கிறது கூறுகின்றது. உலக இலக்கியங்கள் அனைத்தும் மேலாண்மை கருத்துக்கள் மேலாண்மையாக பரவி கிடக்கிறது, மென்மையாக பரவி கிடக்கிறது. அவற்றை எல்லாத்தையுமே என்ன செய்யணும், அப்படியே சிதைத்து குப்பிகளில் அடைக்க அவற்றின் படைப்பாளர்கள் என்ன செய்யலை, முனையவில்லை. அதாவது உலக இலக்கியங்கள் எல்லாத்துலேயும் மேலாண்மை தத்துவங்கள் இருக்கிறது. அது அப்படியே குப்பியில் அடைக்க யாரும் உட்படலை. மகத்தான மனிதர்களின் வீழ்ச்சிகளை சித்தரிக்கும் அவர்கள் பலவீனங்களை கோடிட்டு எச்சரித்தும் நன்னறிகளை தம் மனதில் இருத்தவும் படைத்தார்கள். உள்மனதில் அவை எதிரொலித்தது நமக்கு அறிவுறுத்தும் வகையில் காவியங்கள் மூலமாக, நாடகங்கள் மூலமாக, கவிதைகள், உருவக கதைகள், ஊடகங்கள் உணர்த்த முன்னோர்கள் என்ன செய்கிறாங்க, முயற்சி செய்கிறாங்க. அவற்றினுடைய தலையாய வெளிப்பாடு தான் இந்த மேலாண்மை கருத்துக்கள் அப்படிங்கிற பாடம். இதோட இந்த பாடத்தினுடைய கருத்துக்கள் எல்லாம் ஓரளவுக்கு முழுவதுமே நிறைவு பெற்று விட்டது. நன்றி.